வணக்கம் மக்களே. நம்ம வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இது ஒன் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷாப்பிங்க்கு. இதில் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆப் ஸ்டோரில் இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஆப் யூஸ் பண்ணி பயன்பெறுங்க, ஷாப்பிங் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங். நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது தான் தாவரம் திருநூற்று பச்சிலை. இதில் அதிகமாக சப்ஜா விதைங்களை எடுப்பாங்க. அந்த சப்ஜா விதைங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது இல்லைன்னா இதில் இந்த மாதிரி காஞ்சி இருக்கக்கூடிய இந்த விதைங்களை எடுத்துக்கணும். இந்த காஞ்சி இருக்கக்கூடிய இந்த விதைங்களில் தான் பார்த்திங்கன்னா உள்ளே கருப்பு கலரில் இருக்கும். இது சேகரித்து நம்ம கிராமில் போட்டோம் அப்படின்னா கிராம கணக்கில் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணலாம். இந்த சப்ஜா விதைகளை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எங்கே குல்கந்து அது மாதிரி கூலிங்கான இதை நீங்கள் தயாரிக்கும் போது அங்கே பயன்படுத்தலாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இதில் போடலாம். அப்புறம் குளிர்பானங்கள் தயாரிக்கும் போது சப்ஜா விதைங்களை போடலாம். நார்மலாக தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இதை நம்ம வின்டர்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வின்டரில் தான் நிறையா இந்த மாதிரி விதைங்க கிடைக்கும். இதை நம்ம போட்டோம் அப்படின்னா மண்ணில் போட்டோம்னா இன்னும் நிறையா சப்ஜா விதைங்கள் நம்மளுக்கு செடிங்கள் மூலயமா கிடைக்கும். நம்ம சம்மரில் இதை நம்ம எடுத்துக்கலாம். சம்மரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இந்த விதைங்களில் தண்ணியோட குளிர்தன்மையை அதிகப்படுத்தும், உஷ்ணத்தை விரட்டும். இப்போ இந்த இலைங்களில் பார்த்திங்கன்னா ஒரு திருநூறு வாசனை அடிக்கும். இதை வச்சு நம்ம இதை பற்றின திருநூற்று பச்சிலையை நம்ம கண்டறிஞ்சிடலாம். இது ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னா திருநூறில் இந்த இலைகளை காய வச்சு போடுவாங்க. திருநூறோட வாசம் இருக்கும். இதோட விதைங்களில் தான் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய வாசனை பார்த்திங்கன்னா நாசியில், மூக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை போக்கும். சளி, இருமல், மூளைக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி, அது மாதிரி எல்லா வித நன்மையும் பார்த்திங்கன்னா இது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ஸ்மெல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்பயே நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். எந்த ஒரு சைனஸ் ப்ராப்ளமும் வராது. இதில் உங்களுக்கு வேறு எந்த ஒரு கிருமிநாசினியும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டரில் போட்டோம் அப்படின்னாவே அது இயற்கையாகவே ஒரு சுத்திகரிப்பு பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இயற்கை மூலிகையை பயன்படுத்தி நம்ம பயன்பெறலாம். நன்றி. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தினமும் ஒரு தாவரங்களில் தமிழ் மக்கள் சேனலில் நம்ம இதை போஸ்ட் பண்ணலாம் இனிமேல். நன்றி.